எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அங்கம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். அங்கம்மா இட்லினாவே ஒரு ஸ்பெஷல் தாங்க. அப்படி ஒரு சாஃப்டா இருக்கும். நம்ம எல்லாம் இந்த அரிசி வாங்கலாமா அந்த அரிசி வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சு வாங்கி ஊற வச்சு அரைப்போம். நானே இட்லி வீடியோ நிறைய கொடுத்துருக்கேன். அங்கம்மா இன்னைக்கு ரேஷன் அரிசியில தான் எங்களுக்கு இட்லி ஊத்தி காலையில டிஃபன் கொடுத்தாங்க. நானும் எங்க வீட்டுக்காரரும் இங்க ஒரு வேலையா வந்தாங்க. அங்கம்மா அவங்க அண்ணன் வீட்டுல கல்யாணம், என்னால அன்னைக்கு வர முடியல அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அங்கம்மா வீட்டுக்கும் வந்தோம். காலையில் டிஃபன் எங்க வீட்டுல சாப்பிட்டுக்கலாம் வாங்கமான்ட்டாங்க. வந்துட்டு இப்படியே மல்லிகை பூ மாதிரி இட்லி அருமையா சாப்பிடுறாங்கம்மா. நான் ஆட்டுற பக்குவமும் கரைச்சி வைக்கிறது, உளுந்து சரியா போடுறது எல்லாமே இருக்குது. அங்கம்மா எங்களுக்கு ரொம்ப அருமையா இட்லி, பணியாரம், ஒரு சட்னி, சாம்பார், கார சட்னியோட காலையில டிஃபன், அது வடை, கவுனி அரிசி இனிப்பு. இப்ப இந்த அரிசிக்கு நீ எவ்வளவு அளவு போட்டேன்னு நீ எல்லாருக்கும் சொல்லு. இதுல ஒரு படி போடணுங்க. இதுல 100 உளுந்து. உளுந்து நான் வெந்தயம் போட மாட்டேன். வெந்தயம் போட இட்லி கரைக்கிறதுனா வெந்தயம் போட மாட்டேன். தோசைக்குன்னா போடுவேன். நானும் போட்டு நான் ரேஷன் அரிசி தான், குண்டை அரிசி இருக்கிறதுனால நான் ரேஷன் அரிசியே போட்டுக்குவேன். நேரம் ஊற வைப்பாங்கம்மா. நான் ஊற வைக்கிறது 2 மணி நேரம் 3 மணி நேரம் இப்படி எப்படி தோதா அந்த மாதிரி ஊற வச்சு நம்ம ஆட்டுறதுதாமா பக்குவம். அதான் நைஸா ஆட்டுவேன் நானு. இட்லி நல்லா நைஸா அரைச்சுக்குவேன். இது கொஞ்சம் ஒரு மாதிரியா நரப்பா இருக்கிற மாதிரி, ரொம்பவும் இல்ல, ரேஷன் அரிசிங்கிறதுனால கொஞ்சம் அரைச்சுக்குவேன். அப்புறம் உளுந்தும் நல்லா நைஸா பொதுன்னு ஆகிற மாதிரி அரைச்சு நல்லா கொஞ்சம் கெட்டியா கரைக்க கூடாதுமா, எரிவி போயிரு இட்லி. அந்த பாசத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஆட்டம், ரொம்பவும் தண்ணியா இல்லாதவும் ரொம்பவும் கெட்டியா இல்லாத மாவு வச்சிருக்கியா? காட்டிடலாம். மாவை ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுக்கும்போது அங்கம்மாவோட பையன் அம்மா இந்த ஃப்ரிட்ஜ் நீங்கள் வாங்கி கொடுத்தது தாங்கம்மா அப்படின்னு நினைவு கூர்ந்தாங்க. இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி 10 வருஷம் ஆச்சுங்க. அங்கம்மா பத்திரமா வச்சுருக்காங்க. பாருங்க, கரண்டி உள்ள விடும்போதே அப்படியே மாவு நல்லா சாஃப்டா வர்ற மாதிரி கரைச்சிருக்காங்க. இந்த பக்குவத்துக்கு கரைச்சிக்கணும். உப்பு போட்டே கரைச்சி வச்சிருக்கீங்க. கரைச்சி வச்சிருக்கோம். இப்போ நம்ம இட்லி ஊத்துறப்ப இப்ப எல்லாம் கலக்க கூடாது. இப்படி ஒரு தட்டு இப்படி எடுத்தோம்னா அது அவ்வளவுதான். இப்படி கரைக்காத அப்படி நம்ம கீழே உள்ள விட்டு கரண்டி விட்டு கலக்க கூடாது, அதனால ரொம்ப ஜென்ட்லா இப்படி எடுத்துட்டு அப்படியே ஊத்தணும். நான் கூட இட்லி அப்படிதான் ஊத்துவேன். இந்த அரிசியே இப்ப நமக்கு காட்டுறாங்க பாருங்க. இந்த அரிசி தாங்க ரேஷன் அரிசி. குண்டு அரிசி தான் போடுவேன்னு சொல்றாங்க. ரேஷன்ல போடுறப்போ வாங்கிக்கிறது. ஒரு தடவைக்கு எனக்கு கொடுங்கம்மா, நான் கொஞ்சம் எடுத்துட்டு போய் ஊற வச்சு இட்லியை நல்லா இருக்கும். வெந்தயம் போட்டு தோசைக்கும் ஆகிற மாதிரி அரைச்சாலும் நல்லா தானே வரும். தோசை ஊத்தலாம், நல்லா இருக்கும். 1 கிலோ போட்டா 200 உளுந்து. அம்மாவோட அன்புக்கு ஒரு அடையாளம் சொல்லணுங்க. இந்த உலக்கு பாருங்க, இது எங்க வீட்டுக்கு எதுக்கோ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்தப்ப அங்கம்மாவுக்கு நான் எதுக்கோ ₹1 கையில கொடுத்தேன். ஆனா அது யார்கிட்டயுமே காசை வாங்கிக்காது அங்கம்மா. எங்க பாப்பா பெரிய பாப்பா இருந்தப்ப அவ பேரை வெட்டி வச்சிருக்காங்க. ஆருத்ரான்ட்டு இதுல பேரை வெட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த மாவு கலக்கிற கரண்டிலையும் ஆருத்ரா அப்படிங்கிற பேர் போட்டு வச்சிருக்காங்க. காசு செலவாயிருக்குமா. இது ரொம்ப நாளைக்கு பாப்பா பேரை சொல்லி வச்சுக்கலான்னு நீங்க கொடுத்த உடனே ரவி பாத்திர கடைக்கு போய் எங்க பாப்பா பேர் வைக்கிறப்பயே எப்பயோ நான் பணம் கொடுத்தேங்க. பாப்பா பேரை சொல்லி இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்பவே போய் வாங்கிக்கிறேன். கடை வீதியில போய் வாங்கிக்கிட்டு பஸ்ஸுக்கு வந்தோம். இன்னைக்கும் நினைச்சுட்டு பேரு பாப்பா பேர் இருக்கும் அப்படின்னு பேர் வெட்டி அங்கேயே பேரை வெட்டி வாங்கிட்டு வந்து பாத்திர கடையிலே. அங்கம்மாவோட அன்பெல்லாம் இப்ப பாருங்க, இன்னைக்கு என்னென்ன காலையில பண்ணிருக்காங்க, எப்படி எங்களுக்கு எடுத்து வைக்கிறாங்க, பரிமாறுறாங்க அப்படிங்கறதையும் இந்த வீடியோல காட்டுறேன் பாருங்க. நீங்க இட்லி நாங்கள் போகும்போது தான் சூடாக எடுத்து வச்சாங்க. அப்படியே பாருங்கள், பிக்கும் போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இட்லி கூடவே நல்லா மொறுமொறுன்னு ஒரு பணியாரம், தேங்காய் சட்னி, கவுனி அரிசி இனிப்பும் வச்சுட்டாங்க. அப்புறம் கார சட்னிங்க, கூடவே பருப்பு சாம்பாரும் ஊற்றுனாங்க, வடையும் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் எத்தனை மணிக்கு அங்கம்மா எழுந்துச்சி பண்ண அப்படின்னா காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோமா. மத்தியானம் சமையலும் முடிச்சுட்டேங்கிறாங்க காலையில் 8:30. இந்த மாதிரி தாங்க இன்னைக்கு அங்கம்மா வீட்டுக்கு ரொம்ப திருப்தியாக நாங்கள் சாப்பிட்டு அரிசியெல்லாம் எடுத்துகிட்டு போய், இதே ரேஷன் அரிசி கூடாங்கம்மா, நான் எடுத்துகிட்டு போய் வீட்டில் உங்களுக்கு மாவு அரைச்சி இட்லியும் ஊற்றி நான் காட்டுறேங்க. அப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். என்னங்கம்மா, அங்கம்மா வீட்டுக்கு போயிட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு நானும் எங்கள் வீட்டில் அவரும்
மத்தியானத்துக்கும் மஷ்ரூம் பிரியாணியும் செஞ்சு எடுத்துக்கிட்டுங்க. அதை கூட உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். கிளம்பிட்டோம். இப்போ அங்கம்மா அவங்க தம்பி வீட்டில் வந்து வாட்டர் ஆப்பிள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நமக்காக பறித்து கொடுத்தாங்க. அப்புறம் கூடவே வந்து கிளிமூக்கு மாங்காய் அங்கே நிறைய இருந்துச்சுங்க, அதுவும் கொடுத்து அனுப்பினாங்க. இந்த ரேஷன் குருவை அரிசி தான் அங்கம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்ததுங்க. இந்த அரிசியில் தான் இப்போ நான் வந்து அளவுகள் எடுத்திருக்கேன். இந்த டம்ளருக்கு 4 டம்ளர் குவிச்சு எடுத்திருக்கேங்க அரிசி. அதே டம்ளரில் உளுத்தம்பருப்பு தலை தடவை எடுத்துக்கிட்டேன். குவிச்சு எடுத்தால் உளுந்து அதிகமாயிரும், அதனால் இந்த மாதிரி தலை தடவை எடுத்துக்கிட்டேங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிட்டேங்க. இந்த மாதிரி நான் வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். அரிசி தனியாக உளுத்தம்பருப்பு தனியாக ஊற வச்சுக்கிட்டேன். ஊற வைக்கும் போதும் நான் வந்து 2-3 முறை கழுவிட்டேன். கிரைண்டரில் சேர்க்கும் போதும் இப்போ 3 முறை கழுவிட்டேங்க. ஆனால் உளுந்து மட்டும் நம்ம ஊற வைக்கும் போதே 2 முறை கழுவிடணும், அவ்வளோதாங்க. இப்போது அரிசியை தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு கிரைண்டரில் சேர்த்தாச்சுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரிசி ஓடிட்டுருக்கு. எப்பயுமே நான் உளுந்து போட்டுட்டு தான் அரிசி போடுவேன். ஏதோ ஞாபகம் மறதியாக நான் வந்து அரிசியை ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். அரிசி பாருங்கள், இந்த மாதிரி கையில் தடவி பார்க்கும்போது லைட்டாக நரநரப்பு இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த பக்குவத்துக்கு வலிச்சிட்டு இப்போ உளுந்தையும் கிரைண்டரில் சேர்த்தாச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் உளுந்தை ஃப்ரிட்ஜில் 2-3 மணி நேரம் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் உளுந்து குறைவாகவே கூட போடலாங்க. நான் சொன்ன அளவுக்கு அந்த அளவுக்கு நல்ல மாவாகும். இந்த அளவுக்கு அரைச்ச உடனே இப்போ உளுந்து மாவும் கிரைண்டர்லேருந்து எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம கரைச்சிடலாம். ஒரு படிக்கு 1 கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துப்பேன் நான். இப்போ சேர்த்துட்டு மாவு நல்லா கரைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. மாவு வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கையிலே வந்து இந்த மாதிரி கரைச்சிக்கணுங்க. தண்ணி தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து ஊற்றிக்கலாம். கிரைண்டர்லேருந்து கொஞ்சம் எடுத்த தண்ணியும் இதில் சேர்த்துட்டேன். இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேங்க. நல்லா கை வச்சு இந்த மாதிரி கீழே இருந்து நல்லா கரைச்சாச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைக்கிறதுல தான் இருக்குது இட்லியோட பக்குவமே. கரைச்ச மாவை இந்த மாதிரி நான் 3 பாத்திரத்தில் ஊற்றி எடுத்து வச்சுட்டேங்க. இது ஒரு 7-8 மணி நேரம் புளிச்சாதான் நம்ம இட்லி ஊற்ற முடியும். இப்போ இதுக்கு ரெஸ்ட் விட்டாச்சுங்க. நான் காலையில் சீக்கிரமாக அரைச்சிட்டேன். அதனால் வந்து கொஞ்சம் நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் இப்போ மாவு வெளியில் எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், மாவு வந்து இந்த பக்குவத்துக்கு புளிச்சிருக்கு. நம்ம இட்லி ஊற்றும் போது கரண்டியை கீழே விட்டு கலக்காமல் இந்த மாதிரி மேலால் எடுத்து தாங்க இட்லி ஊற்றணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேங்க. இப்போ இட்லிகள் ஒன்றா இப்போ நான் வந்து பொறுமையாக ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ஊற்றின இட்லியை ஒரு 7 நிமிஷம் வேக விடலாங்க. தண்ணி நல்லா காஞ்சிருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக 7 நிமிஷத்தில் இட்லி வெந்துருங்க. நான் இன்றைக்கி இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் இட்லி ஊற்றி வச்சுருக்கேங்க. கரெக்டாக 7 நிமிஷத்தில் இட்லி பாருங்கள், அப்படியே பார்க்கும்போதே மல்லிகை பூ மாதிரி இருக்குது இல்லைங்களா. தண்ணியும் சும்மா லேசாக தெளித்து விட்டிங்கன்னா போதும். இப்போ இட்லிகள் வெந்துருச்சுங்க, எடுத்தாச்சு. இந்த மாதிரி தட்டில் கவுத்ததுக்கப்புறம் அந்த துணிலையுமே லேசாக தண்ணி தெளித்து விட்டிங்க அப்படின்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வருங்க. பாருங்கள், துணியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நல்லா பஞ்சாக அப்படியே மெது இட்லிங்க, மல்லிகைப்பூ இட்லின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ரேஷன் அரிசியில் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்களேன். இதை நான் உங்களுக்கு இப்போ பிச்சும் காட்டுறேன். பாருங்கள், உள்ளே எல்லாமே நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்குங்க. நல்லா பளிச்சுன்னு வெள்ளைன்னு தும்பப்பூ மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு இட்லிக்கு மஷ்ரூம் குழம்பும் தக்காளி சட்னியும் இருக்குங்க. மத்தியானம் வச்ச குழம்பு தான் இது. இட்லிக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நம்ம கொஞ்சம் வெந்தயம் போட்டு அரைச்சிருக்கிறதால இந்த மாவில் நம்ம தோசையும் ஊற்றலாம், பணியாரமும் ஊற்றலாங்க. இந்த மாதிரி தாங்க அங்கம்மா கொடுத்து விட்ட ரேஷன் அரிசியில் நான் ஊற வச்சு மாவு அரைச்சி இப்போ இட்லியும் ஊற்றியாச்சுங்க. ரேஷன் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் ரேஷன் அரிசி வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. பாலிஷ் போடாது. கண்டிப்பாக இந்த குண்டு அரிசி கிடச்சிச்சு அப்படின்னா நான் சொன்ன இதே அளவுகளோட, நான் சொன்ன இல்லைங்க, அங்கம்மா சொன்ன இதே அளவுகளோட நீங்களும் ரேஷன் அரிசி இட்லி ட்ரை பண்ணி பாருங்க. எங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க. மத்தியானம் வச்ச மஷ்ரூம் குழம்பு இருந்துச்சு, கூடவே தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டாங்க. இதை நான் சொல்கிற வரைக்கும் அவங்களுக்கு ரேஷன் அரிசினே தெரியல. இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் நான் சொன்னேன். அவங்களாலே நம்பவே முடியல, ரேஷன் அரிசியில் இவ்வளோ சாஃப்டாவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சாதாரண இட்லி அரிசியில் நம்ம இட்லி ஊற்றினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அங்கம்மா வீட்டில் போய் சாப்பிட்டதுனால எனக்கு வந்து இந்த ரேஷன் அரிசியில் இட்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்காக நான் அங்கம்மாவுக்கு இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த சீசனில் எங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ், பிரண்டை பொடி எல்லாமே கிடைக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.